ஆக்சுவலாக முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது முதலமைச்சர் உட்பட 14 அமைச்சர்கள் தோல்வியுற்றிருக்காங்க. முதலமைச்சர் தோல்வதற்கான காரணம் என்ன? ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே அவர் தன் தொகுதியை பார்த்து கொளத்தூர் தொகுதியில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார், ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதை சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சிருந்தாலாம் பேசினாங்க. நீங்க கொளத்தூர் போயிருக்கீங்களா? அவர் முன்னாடி போயிருக்கேன், சில ஓப்பனிங் சிங்கப்பூர் மாதிரி ஏதாவது இருந்ததா? ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்குது, ரோட்ஸ்லாம் நல்லா இருக்கு. எல்லா சென்னையில் இருக்க எல்லா இடமா தான் அங்கேயும் மழை பெஞ்சா இங்கே இவ்வளோ அளவுக்கு தண்ணி நிற்கும். என்ன நடந்துச்சுன்னா, கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் ஒரு ஆள் விடியல் தர போறாருலாம் நடக்கல. ஆனால் நம்ம அதை நடத்தணும். இவர் சொன்னார்ல, எனக்கு வாக்களிக்காதவர்களும் சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுவேன், ஏன் இவருக்கு வாக்களிக்கலன்னு வருத்தப்படுவாங்கன்னு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஏன் இவருக்கு வாக்களித்தவன்னு வருத்தப்படுற அளவு நடந்துட்டாங்க. கலைஞருடைய பாணியை விட்டுட்டாங்க. தலைவர்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு விசுவாசமான ஒரு பிணைப்பு இருக்கும். குடும்பம்ன்றார்ல, அந்த குடும்பம், அந்த பிணைப்பு இருக்கும். ஆனால் 2021 வரும்பொழுது முழுக்க இவர்கள் தங்களை கார்ப்பரேட்டுகள் வசம், கட்சியை ஒரு கார்ப்பரேட் மயமாகிற வேலைக்கு நகர்ந்துட்டாங்க. அப்படி நகர்ந்ததுடைய விளைவு என்னன்னா, அந்த பிடிமானம் இல்லாமல் போச்சு. தொண்டர்கள், தலைவர்கள், அந்த குடும்பம் அந்த மாதிரி போல. அந்த மாயவலை செட் பண்ண பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள், அரசியல் ஆர்வலர்கள், இந்த மாதிரி பல வட்டம், அந்த வட்டம்லாம் அவர்கிட்ட எல்லாமே ஆல் இஸ் வெல் டெய்லி. அதனால தான் அவரை இது பண்ண வச்சது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் பண்ணது இயல்பாக பண்ணாரு. கடல போகும்போது என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நீங்க அப்படி சொல்றீங்க. அடுத்த நாள் பண்ணது அதை நீங்க அப்படி ஸ்ட்ராட்டஜியோட பிளானா நீங்க அப்படி சொல்றீங்க. அவருடைய ஒவ்வொரு செயலுமே கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. காலையில போய் ஐயா புசி பைக்கை முறுக்குங்கன்னா அதில் போய் உட்காந்து முறுக்குறாரு. விஜய் என்ன செய்யறாரோ அதை நீங்க செய்யுங்கன்னா, நான் ஏன் செய்யணுன்ற கேள்வி அவர்கிட்ட வரல. நான் ஏன் காக்கி பேண்ட் போடணுன்ற கேள்வி வரல. அப்படின்றப்போ ஸ்ட்ராட்டஜி டீம் காரணமா, சேகர் பாபு காரணமா? சேகர் பாபு தான் காரணம்னு இன்னைக்கு பரந்தாமனே போட்டார். கட்சிக்காரர்கள் பலர்கிட்ட பேசினப்போ, ஏன்பா அப்போ போய் அவ்வளோ கோவப்பட்டீங்கல்ல விஎஸ் பாபுட்ட, இன்னைக்கு தோத்தே போயிட்டாரியா? என்ன பிரச்சனை விஎஸ் பாபுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும்? கடந்த 2011 பெரியவாரியான வாக்கில் ஜெயிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அரை நூற்றாண்டு கால தமிழக தேர்தல் வரலாற்று இல்லாத வகையிலான ஒரு தேர்தல் முடிவு 2026 தேர்தலில் வந்திருக்கு. ஸோ யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. டிவிக்கே சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் குறித்த உங்களுடைய பார்வை? யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு. ஏன்னா எல்லாருமே, இப்போ நான் உட்பட எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோன்னா, அதிகப்படியான வாக்குகளை வாங்குவார். அதை தாண்டி அவர் திமுகவுடைய கோர் ஓட்டை அதிகமாக பிரிப்பார். அந்த மாதிரி பிரிக்கிற அதே நேரத்தில் அதிமுகவில் கொஞ்சம் தான் அவர் பிரிக்குது. ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் கம்மி. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களும் அங்கே அதிகம் இல்லை. இளைஞர்களும் குறைவு. அதனால் அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாமல் இங்கேருந்து பிரிப்பார். அது அதிமுகவுக்கு வாய்ப்பாக அமையலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதிமுகவிலும் அதிகமாக பிரித்திருக்கு. அதாவது அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன்ற மாதிரி, அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர எல்லாருடைய வாக்குகளையும் தாவேகா பிரித்திருக்கிறது. பல இடங்களில் அதிமுக வலுவாக இருக்கிற இடங்களில் அதிமுகவுடைய வாக்குகளை நல்லா பிடிச்சிருக்காங்க. பல இடங்களில் திமுக வலுவாக இருக்கிற இடங்களில் திமுகவுடைய வாக்குகள். அதனால தான் இப்போ மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டம் அடிக்கிறாங்க. வட மாவட்டங்கள் முழுவதும் நீங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே திமுக 2 தான் ஜெயிச்சிருக்கு. இது எல்லாம் திமுகவுடைய கோட்டைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பலத்த அடியை கொடுத்தது உள்ளே போய் சரி திமுகவுக்கு பலத்த அடி கொடுத்துருக்காங்களே என்னான்னு பார்த்தா, திமுக 2வது இடத்துல இருக்குது. அப்போ என்னலாம் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவுடைய வாக்குகளை பல்காக அப்படியே அள்ளியிருக்காங்க. அப்போ அதிமுக மேலே உள்ள அந்த அதிமுகவுக்கு மாற்றாகவும் திமுகவில் அந்த ஆன்டி இன்கம்பன்சியும் எல்லாத்தையும் மொத்தமாக தாவேகா எடுத்திருக்கு அப்படின்றத அந்த தேர்தலில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், கடுமையான கோபத்தில் மக்கள் இருக்காங்க அப்படின்றத மறந்துட்டாங்க திராவிட கட்சிகள். இந்த திராவிடம் என்கிற வார்த்தையே கிட்டத்தட்ட எரிச்சல் மூட்டுற ஒரு வார்த்தையாக மாறிச்சுன்றதையும் கவனிக்க தவறிச்சிட்டாங்க. இவர்கள் அதைத்தான் பெரிய வார்த்தையாக நினச்சிக்கிட்டு திராவிட மாடல், திராவிடம் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்ததுலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் என்ன வேணால் செய்யலாம். நாம் இவர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்தால் வாக்களிப்பார்கள், இவர்கள் என்ன தெரிய போகுது அப்படின்னு ஒரு அந்த காலத்து பாணியிலேயே மக்களை இப்போவும் அணுகிறாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போகிறான், காலேஜ் போகிறான், படிக்கிறான், மெயினாக சமூக வலைதளங்களில் இருக்கிறான், பல்வேறு கருத்துக்களை பார்க்குறான்.
இவர்கள் எல்லோரும் கேலிக்குரியவர்களாக மாற்றப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அங்கே இவர்கள் போகவில்லை. Facebookல தான் இருக்கிறாங்க. ம். இந்த ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் உள்ள பழைய கட்சிக்காரர்கள் பலரும் Facebookல தான் இருக்காங்க. இடதுசாரிகளை பற்றி நான் போட்ட ஒரு பதிவுல, ட்விட்டர்ல யாருமே என்ன எதுவுமே சொல்லல. நான் போட்ட பதிவுக்கு ஆதரவாக இது. ம். அதே பதிவ அப்படியே நான் Facebookல போட்டபொழுது, முழுதுமே இடதுசாரிகள் வந்து உள்ள திட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இந்த உலகத்துக்கே வரல இன்னும். ட்விட்டர் அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் உலகத்துல வரல. ஆமா. இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். இதையும் தாண்டி இன்ஸ்டான்னு ஒரு உலகம் இருக்குது. அங்க நம்ம கூட இல்ல. ஏன்னா ஷார்ட்ஸு, ரீல்ஸ் பெருசாலாம் கிடையாது. அப்ப அத வந்து கோடிக்கணக்கான இளைஞர்கள் அதுக்குள்ள இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, அவங்களே பார்க்குறாங்க. அந்த அல்காரிதம் அவர்களுக்கு எடுத்துக் குடுக்குது இது. அப்போ இந்த மாரி ஒரு 3 வகையான உலகங்கள் இன்றைக்கு நம்மளுடைய அரசியல்லே இயங்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஆமா. மையமா மாறிடுச்சு. 50% தீர்மானிக் குடுக்குறது இன்ஸ்டா, சோசியல் மீடியான்ற ஒரு ம். விஷயத்தை யாரும் பார்க்க மறுத்துட்டாங்க. நான் பேட்டி எடுத்த ஒருத்தவங்க சொன்னது ரூ. 500,00,00,000 அரசியல் கட்சிகள் இந்த இதில பயன்படுத்துறாங்க. இந்த சோசியல் மீடியால பயன்படுத்தியிருக்காங்கன்னு. ம். இன்னொரு ஒரு விஷயம் சோசியல் மீடியா தான் இந்த தேர்தலை தீர்மானிக்கப் போகிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. என் போன்றவர்கள்லாம் இருந்தது. ஆனாலும் அதை மீறி ஃபிசிக்கலா சில விஷயங்கள் வேணும், இருந்தா தான் முடியும் அப்படின்னு. ம். ஆனா இப்பவும் நான் அந்த விஷயத்தில கொஞ்சம் உறுதியா இருக்கிறேன். என்னன்னா, விஜய் ஃபிசிக்கலா ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தாருன்னா, இன்னைக்கு அவருக்கு அந்த 108 பிரச்சனை இருந்திருக்கு. இருந்திருக்காது. அறுதி பெரும்பான்மையோட ஸ்வீப் 140 கிட்ட பண்ணிருந்திருக்கலாம். வந்திருப்பாரு. 150 மேல அப்ப அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணதுனால தான் இது இருக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்கு. இன்னும் கிராமங்கள் தோறும் போயிருந்தா போய் இன்னும் அந்த ரீச் கதை ஆகல, கொஞ்சம் ரீச் ஆகல. அந்த ரீச் ஆகல. போயிருந்தாருன்னா இப்ப ராமநாதபுரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 4ல 3 திமுக ஜெயிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில திருநெல்வேலியில இவங்க கூட வந்துட்டாங்க. வந்து இருந்தாலும் திருநெல்வேலி வந்து ஒரு நகர்ப்புற பகுதி. ஆமா. பாளையங்கோட்டையில திமுக வந்திருக்கு. அதிமுக அப்போ தொகுதி அந்த இருக்கு. மாதிரி விஷயங்கள் ஒண்ணு. இஸ்லாமியர்கள் அ திமுகவுக்கு தான் வாக்கு போட்டிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் எப்படின்னு தெரியல. இஸ்லாமியர்கள் அதிகம் பகுதியில நாங்க தாவேகா வேட்பாளர்னா, திமுக வேட்பாளர் தான் விழுந்திருக்கு. அப்போ திமுக அதில ஜெயிச்சிருக்குது. பாஜக எதிர்ப்புன்றத கடுமையா பதிய வச்சு, நாங்க தான் அவங்களுக்கு அப்படின்றது. இன்னொன்னு ட்ரெடிஷன் ஒண்ணு இருக்குது. திமுகவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும். அத தாவேகா உடைக்கணும். அந்த மாரிலாம் திட்டம் போட்டு வருங்காலத்தில இயங்குனாங்கன்னா உடைச்சுருவாங்க. ஏன் இத சொல்றேன்னா, அப்பா அப்பா கூட இல்ல. இப்ப எங்கள்லாம் எடுத்தீங்கன்னா, தாத்தா, எங்க அப்பா, ம். நானு, இப்ப எனக்கு அப்புறம் உங்க பசங்க. எனக்கு பையன் தான் இருக்காப்புல. மத்த இப்ப எங்க அண்ணன் பசங்க, அவங்களுடைய வளர்ந்த பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்காங்க. கொஞ்சம் இளைய தலைமுறை மட்டும் தாவேக்கான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ம். மாறுது. அதில மேஜரா கொண்டு வந்தாங்கன்னா, கொண்டு வரல. அப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் கூட இந்த தேர்தல்ல எதிரொலிச்சதுன்னு. திமுக வந்து என்ன மைனஸ்ன்னா, அவரு திமுகவுடைய தலைவர், அவரு தான் முதல்ல 2016ல ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமோட இறங்குறாரு. நமக்கு நாம நமக்கு நாமேன்னு. அதில அவருக்கு 99 சீட் கிடைக்குது. 89 டிஎம்கே. தோத்துடுறாரு. அதற்கு பிறகு நம்ம எங்க தப்பு பண்ணோன்றத அவரு கவனிக்கல. அவர் அப்படியே தான் டிராவல் பண்றாரு. அதுக்கப்புறம் சூழ்நிலை வேற மாரி மாறுது. அதையும் அவர் கணிக்க தவறிட்டாரு. எப்படி மாறுதுன்னா, தோல்வியுற்ற மக்கள் நல கூட்டணி வந்து எல்லாருமே அவர் கூட ஜாயின் பண்றாங்க. அப்போ பொதுவாக ஒரு கணக்கு மாறுது. இது சமூக நீதி கூட்டணி, இது ஒரு பெரிய கூட்டணின்னு. அதுதான் 2019ல வெற்றி அடைய வச்சதுன்றத மறந்துட்டு, ம். ஸ்ட்ராட்டஜி தான் நம்மள ஜெயிக்க வச்சதுன்னு நம்புறாரு. நம்புனாரு. கலைஞருடைய பாணிய விட்டுட்டாங்க திமுக. கலைஞருடைய பாணி என்னன்னா, விசுவாசமான திமுக. தலைவர்லேருந்து கீழ வரைக்கும் ஒரு விசுவாசமான ஒரு பிணைப்பு இருக்கும். குடும்பம்ன்றார்ல, அந்த குடும்பம், அந்த பிணைப்பு இருக்கும். ஆனால் 2021ல வரும்பொழுது முழுக்க இவர்கள் தங்களை கார்ப்பரேட்டுகள் வசம், கட்சியை ஒரு கார்ப்பரேட் மயமாக்குற வேலைக்கு நகர்ந்துட்டாங்க. அப்படி நகர்ந்ததுடைய விளைவு என்னன்னா, உங்களுக்கு அந்த பிடிமானம் இல்லாம போச்சு. தொண்டர்கள், தலைவர்கள், அந்த குடும்பம் அந்த மாரி போல. இது கூட ஒரு வகையில இன்னைக்கும் அந்த ட்ரெடிஷன் இருக்கு. ஆனால் மைனஸ் எங்க வருதுன்னா, தலைவர்கள் குறிப்பாக ஸ்டாலின், அவரு வந்து தன்னை ஒரு உலகத்துக்குள்ள ஒரு சிமிலிக்குள்ள அடைச்சுக்கிட்டாரு. அவர சுற்றி மெயின் வந்து மருமகன் அந்த டீமு. அதற்கு பிறகு ஒரு வகையான மாயவலை. அந்த மாயவலை வந்து ஸ்ட்ராட்டஜி டீமு. ஒரு 7, 8 ஸ்ட்ராட்டஜி டீமு. அந்த மாயவலை செட் பண்ண பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள், அ அரசியல் ஆர்வலர்கள், இந்த மாரி பல வட்டம். அந்த வட்டம்லாம் அவர்கிட்ட எல்லாமே ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் டெய்லி. அப்போ அவரு எல்லாமே நல்லா இருக்குன்ற ஒரு இது. அதனால தான் அவர இது பண்ண வச்சது. மறுநாள் டிடிய விட்டு கேட்க விட்டு அவரே எந்திரிச்சு பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சம்.
ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் பண்ணது வந்து இயல்பா பண்ணாரு. கார்ல போகும்போது என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நீங்க அப்படி ஆனா சொல்றீங்க. அதுக்கு அடுத்த நாள் பண்ணது, அத வந்து நீங்க இது அப்படி பண்ணது சொல்றீங்க. ஸ்ட்ராட்டஜியோட பிளானா நீங்க அப்படி இருக்கும். சொல்றீங்க. அவருடைய ஒவ்வொரு செயலுமே கொடுக்கப்பட்டு, சொல்லப்பட்டு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நான் அந்த இப்ப இடத்துல இருந்ததுனால சொன்னேன். நீங்க இருந்ததுனால பார்த்துருக்கீங்க, இயல்புன்னு அதான். நெனச்சுக்கிறீங்க. என்னாச்சு? ஆனால் நீங்க இந்த இடத்துல இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அவரு தன்னை ஒப்படைச்சுட்டாரு. காலையில போய் அயாபுசி பைக்க முறுக்குங்கன்னா, அதுல போய் உட்காந்து முறுக்குறாரு. ஆமா. அதுதான் அவரு பிரச்சனை. எல்லாருமே செஞ்சாரு. விஜய் அவர் என்ன பண்றாரோ, விஜய் துண்ட தூக்கி என்ன போடுறது செய்றாரோ, அத எல்லாமே. நீங்க செய்யுங்கன்னாங்க. ம். நான் ஏன் அதே செய்யணுன்ற பேண்ட் கேள்வி சட்டை அவர்ட்ட போட்டாங்க. வரல. ம். நான் ஏன் காக்கி பேண்ட் போடணுன்ற கேள்வி வரல. வரல. அவர்கிட்ட எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, காக்கி பேண்ட், வெள்ள சட்டை வந்து உளவியல் ரீதியாக ஒரு அதெல்லாம் கிடையாது. அது எதுவுமே கிடையாது. உங்களுடைய செயல் தான் உங்களை, உங்களுடைய அடையாளத்தை, உங்கள அழகா மாற்றும், உங்கள விரும்ப வைக்கும். அண்ணாதுரை அண்ணா காக்கி பேண்ட், வெள்ள சட்டை போட்டா இருந்தாரு? இல்ல எம்ஜிஆர் காக்கி பேண்ட், வெள்ள சட்டை போட்டிருந்தாரா? அண்ணாதுரை அண்ணா பெரிய அழகரா? டோப்பா வச்சுக்கிட்டாரா? இல்லல்ல. அவருடைய கொள்கை, பேச்சாற்றல், மற்ற விஷயங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் அந்த காலம், இப்பலாம் கிடையவே கிடையாது. எல்லா காலத்திலயும் உங்களுடைய நடத்தை தான் உங்கள மதிக்க வைக்கும். கூடுதலாக நீங்க இந்த இத சேர்த்துக்கலாம். இப்ப மோடி அந்த வேலைய பண்றாரு. அவர்கள் ஸ்ட்ராட்டஜி அந்த கட்சி வேலை செஞ்சுக்கிட்டே இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல போய் ஒருத்தர் தோள் மேல கை போட்டு பேசணும், கை குடுக்கணும். அதெல்லாம் இந்த புரோட்டோகால்ல இருக்கும். இவர்கிட்ட கொஞ்ச நேரம் நின்னு நீங்க பேசணும் அதுன்னு. அந்த பானி அத் பூரி சாப்பிடணும். ஆ மசாலா பூரி அதுன்னு. சாப்பிடணும். அதை தாண்டி மோடி கிட்ட ஒரு ஒர்க் இருக்குது. ம். குழந்தைகள் இவங்கள வந்து ஒர்க் பண்றது, விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது, அந்த மாரி. இப்படி பல விஷயங்கள் தலைவர்களுடைய இயல்பு தன்மையோடு சேர்ந்து தான் ஒரு விஷயம் ம், ஜெயிக்கும். ம், ம், ம். ஒரு காமராஜரு என்ன பண்ணாலும் அவருக்கு குழந்தைகளுக்கு சத்துணவு போடணும்னு அது மதிய உணவு போடணும்னு நெனச்சதுனால தான் அங்க மதிய உணவு வருது. ஸ்ட்ராட்டஜி டீமையோ, அதிகாரிய கேட்டிருந்தா அங்க வந்திருக்காது. அப்ப அந்த விஷயங்கள்ல அவரு வந்து தன்னை ஒரு சிம்லிக்குள்ள அடைச்சுக்கிட்டாரு. அதற்கு அவர் பெரிதும் நம்புனது அவருடைய மருமகன். அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பெண் டீமு முழுவதுமாக திமுகவை ஆக்கிரமித்தது. அதுல நான் பார்த்த பழகுன பல வட்டச் செயலாளர்கள், இல்ல ஒன்றியம், மத்த நிர்வாகிகள் சொன்னது, "சார் கட்சியில இருக்குமா, கம்பெனில இருக்குமான்னு எனக்கு தெரியல சார்." இந்த இந்த வார்த்தைய என்ட்ட சொன்னாங்க. நிறைய திமுக காரங்க நேத்து லைவ்ல கூட நான் பேசும்போது சக பத்திரிகையாளர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். திமுகல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, அந்த பெண் டீமு போயி அ ஸ்ட்ராட்டஜிக்கலா ரொம்ப வந்து வொர்க் பண்ணி, அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்ல அத வந்து வொர்க் பண்ணாங்க. எல்லாமே ரிப்போர்ட்ஸ் நீங்க இந்த வருஷம் என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி வருஷம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் வந்து இது இது அரசியல் இது இது கிடையாது. யார்ட்ட பேசுனீங்க? இது எல்லாமே சொல்றாங்க. இப்ப அது ரொம்ப அம்மா இதுவா கிட்ட இருக்கு. போய், "நீ இந்த இந்த ஒரு 3 மாசத்துல நீ அதிகமா எத சமைச்சிருக்க தெரியுமா? 3 மாசத்துல நீ வந்து இதுதான் பண்ணியிருக்க. 3 மாசத்துல நீ வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்க தெரியுமா? 3 மாசத்துல நீ எவ்வளோ நாள் வெளிய." என்ன ஆகும்னா, வாழ்க்கை அது கிடையாது. உணர்வாலும், அத உள்ளத்தாலும் ஒன்றியது தான் ம், வாழ்க்கை. ம், ம். அப்போ அது கலைஞர் பண்ணாரு. இவர்கள் தலைவருக்கும், தொண்டருக்கும் ஒரு பெரிய கேப்பு. அந்த கேப் எப்படி ஃபில் ஆகுதுன்னா, ஒரு மாரி பயம் கலந்த விசுவாசம். தலைவர் முதல்வரா இருக்காரு. தலைவரு நம்ம பகச்சுக்கிட்டா இதாயிடும். அப்படி ஒரு இதில தான் வண்டி ஓடுச்சு. அதில என்ன ஆயிடுச்சுன்னா, பெண்ணும் அந்த ஐபேக்கும் இஷ்டத்துக்கு இவர்களை வேலை வாங்குறது அதெல்லாம். அவர்கள் சொன்னது, "நாங்க கட்சிக்காரங்க. நாங்க எங்க தொழிலு மத்த விஷயங்கள பார்த்துட்டு ஈவினிங் மேல நாங்க ஒர்க் பார்ப்போம். எங்க ஏரியால சுத்துவோம். மக்கள்ட்ட பழகுவோம். என்ன பிரச்சனை தலையிடுவோம்." ம். ஆனா, இவர்கள் எங்களை 24 மணி நேரமும் லேப்டாப்ப வச்சுக்கிட்டு, இந்த ரிப்போர்ட் குடு, அந்த ரிப்போர்ட் குடு அப்படின்னும், அப்புறம் இவங்கள நாங்க திருப்திப்படுத்தணும். இது என்ன எங்க என்னடா வேலையாங்க? இது? நாங்க எங்க வொர்க் மூலியமா எங்க மாவட்டம், பகுதிய போய் பார்க்கறது. இது இப்படி தான் நாங்க வளருவோம். இவர்கள இது பண்ணோம்னா, ஒரு 25 வயசு பையன் வர்றான், எனக்கு இந்த ரிப்போர்ட் வேணுன்றான், அத பண்றான்னா எப்படி சார்? அப்போ நீங்க கார்ப்பரேட் மயமாக ஒரு கட்சி ஆவுறது நல்ல விஷயம். ஆனா, அத வேகா கொண்டு வந்து புரியுது. திணிக்கிறதுன்றது அந்த இதுக்கு போச்சு. 2வது இவர்கள்ட்ட என்ன விஷயம் நடந்தது? திமுகவை தவிர வெளியில இருந்து வந்த எல்லாரும் நல்லா வளம் பெற்றார்கள். ம். குறிப்பாக சில அமைச்சர்கள். அது எல்லாமே இன்னைக்கு 2011ல தலைவர் தோக்குற நிலைமை போய் இப்பவே போய் விஎஸ் பாபுவ வீட்ல புகுந்துலாம் அதான். தாக்கலாம், அடித்த இல்ல அந்த அந்த விஷயத்துக்கு நான் வரேன். அத நம்ம தொடர்ந்து அத பேசுவோம். ஆக்சுவலா முக்கியமா இத பார்க்க வேண்டியது, முதலமைச்சர் உட்பட 14 அமைச்சர்கள் வந்து தோல்வியுற்றிருக்காங்க. முதலமைச்சர் தோத்ததுக்கான காரணம் என்ன? ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் நான் இங்க இருந்து தான் வரணும். அவரு முதலமைச்சர்ன்ற அவருக்கு என்ன ஒரு இதுன்னா, எப்பவுமே அவரு தன் தொகுதிய பார்த்துக்கணும். கொளத்தூர் தொகுதியில அவ்ளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு, ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதை வந்து சிங்கப்பூர் மாரி மாத்தி வச்சிருந்தார்லாம் பேசினாங்க. நீங்க குளத்தூர் அவரு போயிருக்கீங்களா? நான் 2 முன்னாடி போயிருக்கேன். சில ஓப்பனிங் சிங்கப்பூர் பார்த்துருக்கேன். மாரி ஏதாவது பண்ணியிருக்கேன். இருந்ததா? ஓரளவுக்கு நீட்டா இருக்கும். ஹைஜீனிக்கா இருக்கு. ரோட்ஸ்லாம் நல்லா இருக்கு. அப்படி. எல்லா சென்னையில இருக்க எல்லா இடமும் தான் அங்கேயும் இருந்தது. மழை பெஞ்சா இங்க இவ்வளோ அளவுக்கு தண்ணி நிக்கும்.
என்ன நடந்துச்சுன்னா, குரூப் டான்ஸ் ஆட விட்டாங்கல்ல, அந்த ம். மாரி தான் நடந்தது. முதல்வர் மாசத்துல 2 நாள் போவார். அவருக்கு வந்து தன் தொகுதிக்கு போணும், அந்த மக்களோட இருக்கணும். இருக்கணும்னு ஒரு ஆசை. "அப்படியா? ரைட்டு" அப்படின்ட்டு தொகுதி மக்கள் மாரியே ஆள செட் பண்ணுவாங்க. நல உதவி குடுப்பார்ல, தொகுதி மக்கள் மாரியே வாங்குவாங்க. ஆனா, அது எல்லாம் இவர்கள் ஏற்பாடு பண்ண திமுக ஆட்கள், இவர்கள் ஆட்கள். தொகுதி மக்கள் வெளிய இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ! இவர்களே மொத்தமா வருவாங்க, இவங்களே கும்பலா நிப்பாங்க, இவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த வர்றாரு, போறாருல்ல, அன்னைக்கு நடக்கிற டிராஃபிக் ஜாம் கூத்து இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஜனங்களுக்கு கோவத்த உண்டு பண்ணுச்சு. 2வது இது என்னய்யா இதெல்லாம் பண்றாரு, யாருக்குமே எங்களுக்கு சார் இது வந்து உண்ம. என்ட்ட வந்து 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. ஒருத்தரு என்ட்ட என்ன சொல்றான், "சார் கடைக்கு போனேன். ஒரு 2, 3 பெரியவருங்க பேசியிருந்தாங்க. அவங்க சொன்னத நான் உங்கள்ட்ட அப்படியே சொல்றேன். ஜெயிக்க மாட்டாருங்க" அப்படின்னாரு. நான் என்னடா இவரு இப்படி சொல்றாரு? அவரு இத தான் சொன்னாரு. ஏங்க அவர் பாட்டுல அப்ப 2 மாசத்துக்கு 2 தடவ வருவாரு. அவர் வர்றப்போ இருக்கிற டிராஃபிக் ஜாம் 1000 பிரச்சனை. இது வேற எங்களுக்கு கடுப்பா இருக்கும். 2வது நல உதவி அதுன்னு எல்லாம் பண்ணுவாரு. அது எல்லாம் பார்த்தா அவரே சேகர் பாபு ஆள செட் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்க திமுக காரங்களுக்கு அப்படி வரும், போகும். பொதுமக்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ எல்லாரும் பார்வையாளர்களா தான் பொதுமக்கள் இருந்தாங்க. 3வது விஷயம் அடிப்படை வசதிகள்னு அங்க பார்த்தீங்கன்னா, பார்க் கட்டினார், அது கட்டினார். அதனால யாருக்குன்னு யூஸ்? அந்த பார்க்கும் பார்த்தீங்கன்னா பிரைவேட் கையில இருக்கு. அந்த ஷட்டில் கார்க் விளையாடுறது மாரிலாம். அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் பொதுமக்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. நீ அடிப்படை என்ன மழை பெஞ்சா தண்ணி நிக்கக்கூடாது. மின்சாரம் தடைப்படக்கூடாது. கட்சிக்காரர்கள் ஒரு இணக்கமா இருக்கணும். ஏதாவது பிரச்சனைன்னா கட்சிக்காரன அணுகுற மாரி இருக்கணும். முதல்வர் அலுவலகமே அங்க வந்து பெருசா வந்து இயங்கல. ம். அவரு இன்னொன்னு என்ன சொல்றாரு, "ஒரு விஷயம் நான் முதல்வர் அலுவலகம் படுது பண்ணா உங்கள் குறை ஏற்கப்பட்டுள்ளது. ப்ராசஸிங்கில இருக்கிறது." அடுத்த செகண்டு மெசேஜ் வருது, "உங்கள் குறை தீர்க்கப்பட்டதுன்னு." எது? மெசேஜ்ல மட்டும். ம். பார்த்தா அப்படியே இருக்குங்க. நான் என்னங்க சொல்றதுன்னு. இப்படிலாம் இருக்கு. அதனால இவரு ஜெயிக்கிறது கஷ்டம். இவரு வந்து இந்த உணர்வுபூர்வமா ஒண்ணுல. அங்கேயும் அதான் பிரச்சனை. அப்படின்றப்போ, ஸ்ட்ராட்டஜி டீம் காரணமா? சேகர் பாபு காரணமா? சேகர் பாபு தான் காரணம்னு இன்னைக்கு பரந்தாமனே போட்டாரு. அவரு என்ன சொல்றாரு, அ கட்சிக்காரர்கள் பலர்ட்ட பேசினப்போ, "ஏன்பா அப்போ போய் அவ்வளோ கோவப்பட்டீங்கள்ல விஎஸ் பாபுட்ட. இன்னைக்கு தோத்தே போயிட்டாருயா. ஆனா அவரு தான் ஜாலியா இருக்காரு. அவர நம்புனாரு. அந்த அளவுக்கு நம்புனாருன்ற" மாரி ஒரு ம். கருத்த என்ன வைக்கிறாங்க. பிரச்சனை விஎஸ் பாபுக்கும், ஸ்டாலின் அவர்களுக்கும் கடந்த 2011 தேர்தல்ல? அவரு கிட்டத்தட்ட 3000 பெருவாரியான வாக்குல ஜெயிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 2500 வாக்குகள். 2000, 3000 வாக்கு தடுமாறி ஜெயிச்சாரு. ஆனா, அதுக்கு விஎஸ் பாபு தான் பொறுப்பாளர் அங்க. ம். அவரு வந்து சரியா வேலை செய்யல அப்படின்ற மாரிலாம் கோவம் வந்து தான் போய் அவர வந்து கடுமையா இது பண்ணதெல்லாம் நடந்தது. அப்போ விஎஸ் பாபு சரியா ஒர்க் பண்ணலன்றத தாண்டி ஒரு அரசியல் சூழல் அப்ப இருந்தது. ஆமா. எதிர்த்து நின்னவரு சைதை துரைசாமி. ம். தேர்தலுக்குன்னே ஒர்க் பண்ணவரு அவரு. அவரு வந்து வேற லெவல்ல ஒர்க் பண்ணுவாரு. ம். 2வது அன்னைக்கு இருந்த சூழலு, கூட்டணி 2G எல்லாமே. 2G 2G அறக்கட்டளை விவகாரம். பிளஸ் ஆட்சிக்கு எதிரான ஆ கடுமையான கோவம். அதுவும் மே சென்னையில சென்னையில அவ்வளோ கோபம். அப்ப இவரு இது ஒரு இவரே சொல்லியிருந்தாரு. திரு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள், அந்த கடைசி அந்த டைம்ல அந்த கடைசியில நடந்த பிரச்சாரத்தின் போது நடந்த ஒரு மீட்டிங்ல, பொதுக்கூட்டத்துல அவரு அண்ணா நகர்ன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அண்ணா நகர் தான் நெனைக்கிறேன். அந்த மீட்டிங் நான் தான் ஒரு தொலைக்காட்சியில ஒர்க் பண்ணி லைவ் பண்ணியிருந்தேன். ஒருவேளை இந்த தேர்தல்ல நம்ம தோத்தோம்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கவுன்சிலர்ஸா தான் இருப்பாங்க, இருப்பாங்க. சென்னையில. ஏன்னா அவ்ளோ மோசம் பண்ணுச்சு. குறுநில மன்னர்கள் மாரி நீங்க வந்து அதோட பிஹேவ் பண்ணியிருக்கீங்கன்னு ஓப்பனாவே சொன்னாரு அவரு. தோத்த பிறகு அவர் சொன்னது, "போதுமா? ம். இன்னும் இருக்கான்னு." கவுன்சிலர் மட்டும் இல்ல. மாவட்ட செயலாளர் வந்து பலர் மீதும் அதான். இதே விஎஸ் பாபு மேல குற்றச்சாட்டு. ம், ம். அந்த டைம்ல தனசேகரன் மேல குற்றச்சாட்டு. ம். ஜே அன்பழகன் மேல மேல குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு. கடுமையான குற்றச்சாட்டு. காவல் நிலையத்தில புகார். அது இதுன்னு. அ முதல்வர் ஸ்டாலின் இதுல வந்து அந்த சேஷாத்ரி ஐயர், ம், உங்களுக்கு ம். ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ஃபியட் கார்ல வருவாரு. ஞாபகம் இருக்கா? ஆமா. அவரு அந்த பத்திரத்த வச்சு என் இடத்த புடுங்கிட்டாங்கன்னா, புடுங்கிட்டாங்க. அப்ப சட்டம் இவ்ளோ பிரச்சனைகள் அப்ப அதனால தான் நில அபகரிப்பு தடை ஸ்கெல்லே ஒண்ணு சட்டம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா. இவரு எவ்ளோ வந்து கம்ப்ளைண்ட்ஸ். இவர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. இதுல நாமக்கலோ, திருப்பூரோ நெனைக்கிறேன். ஒரு முன்ன அமைச்சர். அவர் பேரு சாமியோ என்னமோ. ஜே அன்பழகன் மேல போட்டாங்கல்ல. ம். அ ஜெனரல். பல பேர் மேல போட்டாங்க. தனசேகரன் தோத்து போனதுக்கு அடிப்படையான காரணங்கள்ல அது ஒண்ணு. ராஜா நினைக்கிறேன். கேகேபி ராஜாவோ ஏதோ. கேபி கேபி ராஜா. ராஜா. ஒரு பெரிய அவரு ஒரு சிவமணியோ ஏதோ சம்திங் ஒரு பெரிய ஏன் கேஸ் அது. ஏன் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மேலேயே ம். அந்த சேஷாத்ரி ஐயர் சேஷாத்ரி பேர்ல போட்டாங்க. எஃப்ஐஆர் போட ஞாபகம் இருக்கு. போனாங்க. போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் அது இவரு வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் கேஸ். இவரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. அவங்க இவரு. சட்டசபையிலே சொன்னாங்க. ம். வழக்கு போட்டு பாரு அதெல்லாம் பேசுறாரு. ம். இவரு வந்து அந்த சேஷாத்ரி ஐயர்ட்ட கோர்ட்டுக்கு வெளிய அமிக்கபிள் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. ம். ம். இப்ப வந்துட்டு வீரம் பேசுறாரு. ம். இந்த அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு ஏன் 2011 முன்னாடி பண்ணல? அப்ப அத பண்ண வச்சது அதிமுக ஆட்சின்னு சொன்னாங்க.
நில அபகரிப்பு தடை சட்டம் கொண்டு வருவேன் மாவட்டந்தோறும்னு சொல்லி ம். அதை செஞ்சதுனாலே பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. ம். அப்போ இதெல்லாம் வந்து காரணம்னா, இவர் இப்போ அந்த துறை இது அந்த கொளத்தூர் தொகுதி இன்றைய அரசியல் சூழ்நிலையை அவர் புரிஞ்சுக்கணுமா வேணாமா? எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ மோசமா போகுதுன்னு. இவங்களுக்கு என்னன்னா, ஏடிஎம்கேல ஒண்ணும் இல்ல டம்மி டம்மி வேட்பாளர். வேட்பாளர் ஒரு விஎஸ் கவுன்சிலரா பாபு போடுறாங்க. நம்ம விஎஸ் பாபு தானே என்ன ஜெயிச்சிட போறாரு. அலை இருக்குன்றத யாரும் கணிக்கல. கண்டுக்கல. நம்ம தான் ஒரு கணிக்க அலட்சிய முடியல. போக்கு. அலட்சியம் நம்ம தான் வந்துட்டாங்க. கணிக்க முடியல. ம். உளவுத்துறை ஒரு புரட்சி நடந்திருக்கு. அத நம்மளால ஆ கணிக்கவே முடியல. உளவுத்துறை கணிக்கும்ல. கணிச்சிருக்கணும்ல. கணிச்சு ஒண்ணும் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் மேல போகலன்ற மாரி கேள்விப்பட்டேன். ஆமா. போல இல்ல. கோச்சிக்கிட்டாருன்னு சொன்னாங்க. 90லேருந்து 100 தான் நம்ம வருவோம்ன்னு சொன்னதுக்கு. நான் அதோட பல இதில பேசியிருப்பேன். 90லேருந்து 100 தான்னு உளவுத்துறை குடுக்குதுன்னா, 60லேருந்து 70 இருக்கும். ம். அதுதான் வந்திருக்கு. கொஞ்சம் கூட்டி போட்டு குடுப்போம் 54 வந்திருக்கு. அப்படின்னு. அதுதானே வந்திருக்கு. அப்போ இன்னொன்னு சொல்றேன். திமுக ஒண்ணும் அழிஞ்சு போல. அதோடைய பாரம்பரியம், அதோட இது இருக்கு. வோட் பேஸ் இருக்கு. ம். ம். இவர்கள் தான் அந்த தவற திரும்ப திரும்ப செய்றாங்க. இப்பவும் சொல்றேன். தன்னுடைய தவறு என்னன்னு உணர்ந்து சரி பண்ணணும். அத பண்ணலன்னா, மேலும் வீழ்ச்சிய சந்திப்பாங்க. அதே மாரி தாவேகா இஸ்லாமியர்கள் மத்தியில அவன் கால் ஊனல. பெருவாரியான மக்கள் அதிமுக, டிஎம்கே ட்ரெடிஷன் ஓட்ட அவங்க கைப்பற்றல. ம். வேண்டாம், மாற்றம் வேணும்னு நெனைச்ச மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதனால தான் சிஎம் ஒரு அறிக்கை குடுத்திருக்காரு இன்னைக்கு. மொற்ற வாக்குகள் திமுக பெற்ற வாக்குகளும், டிவிகே பெற்ற வாக்குகளையும் கம்பேர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 17.54 லட்சம் ஓட்டுகள் மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ்க்கான டிஃபரன்ஸு. அது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓவரால் வோட் பெர்சன்டேஜ்ல டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5% கிட்ட தான் வருது. ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு தோல்வி இல்ல. மக்கள் நம்மள அங்கீகரிச்சிருக்காங்கன்றது ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காரு அந்த இதே ரிப்போர்ட்ல. எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது என்னென்ன சொன்னீங்க? சேம் இதே தான். 15,00,000 ஓட்டு வித்தியாசம். 5% இது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு ஜெயலலிதா இல்லாத இவர்களால் தேர்தல். கடுமையாக விமர்சிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி 5% வித்தியாசத்துல 15,00,000 ஓட்டு வாக்குகள் வித்தியாசம் தான். 39% ம். வந்துட்டாங்க. ம். சொன்னப்போ என்ன சொன்னீங்க? என்னென்ன பேச்சு பேசுனீங்க? அத கூட விட்டுருங்க. உங்களுக்கு கிடைச்சது பெருவெற்றி அல்ல. பல தடவ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாருன்னா, 96ல மாரி அந்த பார்லிமென்ட்ல இவங்க ஒரு வாங்குன ஸ்வீப் ஒண்ணு. அது இல்ல. 50% வாங்குனாங்க பார்லிமென்ட்ல ம். 2019ல. இவங்க 22%. அப்படியே பொருத்தி பார்த்தா 96 மாரி ஒரு பிக் ஸ்வீப் 140, 150 இடம் டிஎம்கே வரும். ம். கூட்டணி சேர்ந்து 190 இடம் வரை வரும். இவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள்னு எதிர்பார்த்தோம். ஆனா 39% 20ல 39% 75 சீட்டு பெரிய மார்ஜின் இல்லாத 15,00,000 36 தொகுதிகள்ல 1000, 2000க்குள்ள டிஎம்கே ஜெயிச்சது. வெற்றி. ம். அப்போ இதை எடுத்தோனே இந்த ரேஷியோ தானே எடுக்கணும். ம். ஜெயிச்சிட்டீங்க. எப்படி ஜெயிச்சோம்? எங்க மிஸ் பண்ணியிருக்கோம்? எதிரி ஒண்ணும் வீழல. அப்ப ம். எதிரிய நமக்கு வந்து முழு ஆதரவு கிடைக்கல. கூட்டணி பலத்துல தான் ஜெயிச்சிருக்கோம். ம். கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் வரார், விடியல் தர போறார்லாம் நடக்கல. ஆனால் நம்ம அத நடத்தணும். இவர் சொன்னார்ல, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுவேன். பண்ணு. ஏன் இவருக்கு வாக்களிக்கலன்னு வருத்தப்படுவாங்கன்னு. ஆனா என்ன நடந்ததுன்னா, ஏன் இவருக்கு வாக்களித்தோம்னு வருத்தப்படுற அளவு நடந்துட்டாங்க. நீங்க சென்னைக்குள்ள யாராவது ரேஸ் நடத்துவாங்களாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. பொதுமக்கள் கேட்டாங்களா? இல்ல அரசு சார்ந்த விழாவா? இல்ல ஒரு இன்டர்நேஷனல் அது ஒரு ஸ்போர்ட்ஸா? எதுவுமே கிடையாது. ஆனால் சென்னைக்குள்ள ரேஸ் நடத்துறாங்க. முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலினுடைய விருப்பம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை செய்யும் பொழுது கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்வே இல்லாமல் நீங்க செஞ்சீங்களா இல்லையா? அப்போ 2 பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஓமந்தூராரும், ஜிஹெச் போற ஆம்புலன்ஸ் ரூட்ல அந்த இத நடத்துனீங்க. அந்த இதோடைய டெசிபல் வந்து ஓமந்தூரார்ல இருக்க நோயாளிகள வந்து பாதிக்கும்னு சொன்னப்போ, அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி என்னமோ பண்ணீங்க. பணத்த கவர்மெண்ட் குடுத்துச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சு. இந்த கேம் இன்டர்நேஷனல் கேம் கிடையாது. ஐபிஎல் மாரி. இது சும்மா பணக்காரர்கள் அவர்கள் விருப்பத்துக்கு ஹைதராபாத் நடத்துனத நீங்க இங்க நடத்துனீங்க. அதுல இன்னும் பல சர்ச்சைகளும் உங்க பேர்ல வந்துச்சு. கவலைப்பட்டீங்களா? ரூ. 42,00,00,000 அதுக்கு செலவு பண்ண காசுல ரூ. 39,00,00,000 ஒரு ஆண்டுக்கான அம்மா உணவகம். அம்மா உணவகத்த நீங்க வாழ வச்சீங்களா? அம்மா உணவகத்தை தாண்டி ஐயா உணவகம் வைப்போம். நாங்க நல்லா சிறப்பா செய்வோம்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு இடிபாறை இல்லாத ஏமரா மன்னன் அந்த இது மாதிரி, நீங்க உங்களுக்குள்ள ஒரு சிம்லி, ஒரு இரும்பு திரைக்குள்ள இருந்துகிட்டு, எல்லாம் அதிகாரிகள் கையில ஆட்சிய ஒப்படைச்சுட்டு பண்ணதுடைய விளைவு தான் ஜனங்க மௌன புரட்சி பண்றாங்க. அத நீங்க உணரவே மாட்டேங்கிறீங்க. மாற்றம் ஏன் வராரு விஜய்? ஏன் அவருக்கான வரவேற்பு இவ்வளோ இருக்கு? ஏன் அதிமுக வேணாம், திமுகவும் வேணாம் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க.
இப்போவும் வந்து மக்கள் ஒரு எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க 3 பேருக்குமே. 3 பேரையும் நாங்க நிராகரிக்கல. ஆனால் விஜய்க்கு கொஞ்சம் கூடுதலா குடுத்துருக்கோம். அதையும் நாங்க முழுமையா குடுக்கல. ம். அவரு அத தேத்திக்கிட்டு அவரு பண்ணணும். அந்த மாரி தான் குடுத்துருக்கோம். உங்கள நாங்க முற்றிலும் நிராகரிக்கல, உங்களையும் நிராகரிக்கல. பார்த்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை குடுத்துருக்காங்க. இதற்கு பிறகு நீங்க அதே பழைய பாணியில போறதும், இல்ல தாவேகா அவர்கள் வந்து ம். எங்களுக்கு பெரிய வெற்றி அப்படின்னு நேத்துலாம் அப்படி தானே போய்க்கிட்டு இருந்தது. மொத நாள் போலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் உட்காந்து சிந்திக்கும் பொழுது, நம்ம ஒவ்வொரு தொகுதியிலயும் வாங்கியிருக்கோம். ஒரு 3 தொகுதி மட்டும் தான் 1000த்துக்குள்ள. ம். ம். ஒரு ஓட்டுல ஜெயிச்சு. பாவம் வெறி கருப்பன். ஒரே ஒரு ஓட்டு. ஒரு ஓட்டு. அதுவும் அந்த ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்து போட்டு போன ஓட்டு அது. அப்படியா? திரும்ப திரும்ப சர்க்கார் படம் மாரி ஆயிடுச்சுல்ல அது. சர்க்கார் படம் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப எண்ணியும் ஒரு ஓட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க. பெரிய கருப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இருக்கும். அந்த பெரிய கருப்பன் தான் அந்த கார்ல அப்படி உட்கார்ந்திருந்தாரு. ஜனங்க வெறுப்ப காமிக்கும்போது. ஏன் அந்த ஜனங்கள்ல ஓட்டு அந்த ஒரு ஓட்டா இருக்கக்கூடாதா? அந்த தோரணைய பார்த்தே முடிவு பண்ணி, இந்த தடவ வைக்கிறேன் உனக்கு. இருக்கக்கூடாதா? பத்திரிக்கையாளர்கிட்ட வந்து முறைச்சீங்கள்ல. இருக்கக்கூடாதா? ஒவ்வொருத்தர் இதுவும் வந்து மாறும். நீங்க மக்களோட மக்களா அன்பில் பழகுறவரு மகேஷ். அ அன்பில் மகேஷ். எனக்கு என்ன நடந்ததுதாங்க. எனக்கு என்ன நடந்தது? வெற்றி மேல வெற்றி கிடைக்கும்போது, மைனஸே கண்ணுக்கு தெரியாது. மைனஸ பார்க்க மாட்டோம். ம். அதுதான் பிரச்சனை. ஆரவாரமா அதுவா இருக்கும்போது, ஒரு ரேஸ் போறவன் கூட பாருங்க, ஒரு குறிப்பிட்ட லேப்புக்கு அப்புறம் நிறுத்தி டயர மாத்திட்டு தான் போவான். டாப்லயே வந்துட்டு இருக்கோன்னு போய் இருந்தா டயர் வெடிச்சிரும். இவங்க கதை அதுதான். ம். நம்ம தான் எல்லாமே. நம்ம எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு ம். அப்படின்னு. டிஆர்பி ராஜா அந்த அமமுக ஜெயிச்சிருக்கு. தாவேகா கூட ஜெயிக்கல. அங்க தோப்பாங்கன்னு நாங்க எங்க கணிப்பிலேயே சொன்னோம். ஏன்னா, பிரிஞ்சதுனால தான் அங்க அவர் ஜெயிச்சிருந்தாரு. ம். ஆனா தாவேகா 30,000 பெரிய 35,000 ஓட்டு. வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருந்தாரு. அங்க அமமுக வாக்குகள அந்த 45,000க்கு 30,000. மேல. 2ம் சேர்ந்த உடனே இதாயிடுச்சு. அந்த இடத்துல சசிகலா ஃபேக்டர் ஒர்க் ஆகல. ம். 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 ஆனா சசிகலா ஃபேக்டர் ஒரு சில தொகுதிகள் முதுகுளத்தூர் இந்த மாதிரியான இடங்கள்ல சாத்தூர் இண்டிபெண்டன்ட் இருக்கு. சாத்தூர்ல நயினார் தோத்தது தோத்தது இசைக்கு ராஜா தான். ராஜா. நாங்க ஆரம்பத்திலே சொல்ட்டோம். ம். இசைக்கு ராஜா இறக்குறது அதுக்கு தான். நயினார் அத மீறி ஒர்க் இந்த ஒரு பண்ணாங்க. 4 தொகுதிகள் அந்த மாதிரி ஆ நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உசிலம்பட்டியுமே கிட்டத்தட்ட அதிமுக கோர் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கோட்டை தான். அதுவுமே வந்து உடைஞ்சிருக்கு. ஆண்டிப்பட்டி இதுவரைக்கும் தோத்ததே கிடையாது யாருமே. ம். இந்த தடவ கை மாறி இருக்கு. அது இந்த அலையில சில சமயம் நடக்குங்க. நீங்க நினைக்காதெல்லாம் நடக்கும். ம். இது எங்க இதாகுதுன்னு நான் சொல்றேன்னா, ஒருத்தர் ஓட்ட தான் இவரு பிரிச்சாரு அப்படின்லாம் கிடையாது. எல்லா தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 30,000 எடுத்தா அங்க ஒரு 40,000 இது. இன்னொன்னு எல்லோருமே கணிக்க தவறுறது எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் பல இடங்கள்ல கொளத்தூர்ல கூட அதான் சொன்னாங்க. எஸ்ஐஆர் கிட்டத்தட்ட ஒரு 80,000 ஓட்டுகள் வந்து வெளியே போயிடுச்சு. வெளிய போயிருச்சு. கொளத்தூர்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எஸ்ஐஆர் போனது. ம். அப்ப எப்படி ஜெயிச்சிருக்கீங்கன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா மாறுதா? இது. 2வது கொளத்தூர்ல முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம், அ அவரு சேகர் பாபு. இவர நம்பி தானே இப்ப பரந்தாமன் அதான் சொல்றாரு. ம். எப்பேர்ப்பட்ட மனிதர், நான் அப்படியே ஓடி ஓடி உழைச்சிருந்தாரு வயதிலும். ஆனா, அவரு இவர நம்பிட்டு வெளியில போனா, இங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு. நான் சொல்லட்டுமா? சேகர் பாபுவ வெளிய விடாமல் பார்த்துக்கிட்டது சினோரா அசோக். ஓ. தாவேகா. அவர்னால அங்க ஒர்க் சினோரா பண்ண அசோக்குடைய வொர்க்குனால சேகர் பாபுவால வெளிய போ முடியல. தொகுதியில பெரிய ஆள் முடங்கிட்டார். தான். அன்பேவால சொல்லுவாப்புல, "நாகையா, ராமையா அவரு எப்படி இருக்காரு?" அப்படின்னு. அ எம்ஜிஆர் நைட்டு குளிர் ஜுரம் மாரி ஒரு இது பண்ணியிருப்பாரு. சீன் போட்டிருப்பாரு. சரோஜா தேவிட்ட. அதனால தைலங்கள்லாம் தடவி விட்டு, அந்த ராஜாவின் பார்வை பாட்டெல்லாம் பாடிட்டு அந்த அம்மா வந்துருவாங்க. காலையில கேட்பாங்க, "ராமையா அவர் எப்படி இருக்காரு?" அப்படின்னு. வலுவானவர் தான். ஆனா அவருக்கே வந்துருச்சே அப்படின்னு. ம். அந்த மாரி சேகர் பாபு வந்து திட்டமிடுபவர் தான். ஆர்ப்பாட்ட நாயகன்னு பேர் வாங்கினவர் தான். ஆனா அவருக்கே அந்த இது வரும்ல. நீங்க ஒரு இதுல பேட்ஸ்மேனோ நல்லா ஃபார்ம்ல இருப்பான். ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, சல்லுன்னு சரிவு ஆரம்பிக்கும். என்ன ரொம்ப அந்த ஷாட்லாம் அவன் அசால்ட்டா ஆடியிருப்பான். ஆனா அந்த ஷாட் தான் அவனுக்கு வந்த உடனே 2 ரன்ல முடிச்சு விட்டுரும். இந்த மாரி தான் சேகர் பாபு போன்றவர்களும். எல்லா டைம்ல நம்ம ஜெயிச்சுட்டு இருப்போம்னு நினைக்கக்கூடாது. அதே அவரு டைம்லயே ஜெயிச்சிட்டாரு. உதயநிதியும் ஜெயிச்சிருக்காரு சென்னையில ஆமா. 2 தொகுதி. அது கொஞ்சம் பெரிய ஏங்க விஷயம். உதயநிதி ஜெயிக்கிறதுலாம் வந்து அவருடைய இதெல்லாம் கிடையாதுங்க. அது கோட்டங்க அது. அவங்க நீங்க தாத்தா அங்க உருவாக்கி ஒண்ணுமே வச்சது. பண்ண முடியாது. தாத்தா இல்ல. தாத்தாக்கு தாத்தா காலத்துல ரகுமான் கான்ல இருந்து ரகுமான் கான்லேருந்தே 77ல நாங்க அங்க சின்ன பசங்க 2 தொகுதியுமே கோட்டை. எக்மோரும் சரி, சேப்பாக்கமும் சரி. மணிமுடின்னு ஒருத்தர நிக்க வச்சு ஜெயிச்சாங்க 77ல. அந்த பக்கத்துல நரியங்காடுன்னு ஒரு குடிசையில இருந்தவர் அவரு. அவரு எம்எல்ஏ ஆனாரு எக்மோருக்கு. இங்க வந்து ரகுமான் கான். ரகுமான் கான் தொடர்ந்து அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கலைஞர் அதுக்குள்ள வந்தாரு. ஒரே ஒரு தடவ தான் மாற்றம் வந்தது. ஜீனத் சர்புதீன் ஜெயிச்சாங்க. அவங்க இந்த ஜெயலலிதா அவர்களுடைய தோழி. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னுவாங்க.
அவங்க ஒரு தடவை ஃபதர் சையத். பரத் சைவரசை. நீங்கள் 91 தான் அந்த ஒரு மாற்றம் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியுடைய அசாசினேஷனில் அந்த இது வந்தது. ஃபதர் சையத் ஒரு தடவை ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பரத் சைவரசை ஜெயிச்சாங்க. அப்போ இந்த மாதிரி தவிர மற்றபடி மாறுதல் இல்லை. எக்மோர் ஒரே ஒரு தடவை 2011 நல்ல தம்பி ஜெயிச்சார். அதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் அதான் ஒரு 2 தேர்தல் தான் அதிகம். ஆமாம், இவர் ஜெயிக்க வேண்டியது யார், நம்ம பிரசன்னா. ஜான் பாண்டியன் ஜெயிக்க வேண்டியது. ஜான் பாண்டியன். கடைசி நேர கலாட்டாவில் அவங்க ஆதரவாளர் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டு அப்போது 85 ஓட்டில் தான் ஜெயிச்சார் பருதி. அந்த மாதிரி தானே தவிர அந்த கோட்டையில் ஓட்டை உள்ள இந்த தடவை இப்போவும் வந்து ராஜ்மோகனுடைய ஒர்க்கு இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி தான் திமுகவுடைய கோர் சீட்டுங்க. அதாவது சென்னை 16னா 16 போன தடவை திமுக. இந்த தடவை 2 தான் 14 போச்சு. தலைவரே தோற்கிறார். எந்த தடவையும் இல்லாத அளவிற்கு தலைவரும் பொதுச் செயலாளரும் தோற்ற வரலாறு இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கு. தலைவர் எந்த காலத்துலையும் தோற்றது கிடையாது திமுக தலைவர். அதுக்கப்புறம் இந்த தலைவர் ஜெயலலிதா தோல்வி வந்து ரொம்ப எள்ளி நகையாடப்பட்டது. யானை காதில் புகுந்த எறும்புலாம் கலைஞர் சொன்னார். இன்னைக்கு ஒரு அது ஜெயலலிதா வந்து அலை ஊரே வெறுத்துச்சு. ஆனால் இந்த தடவை அலையெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து நாங்கள் தான் 200 சீட்டு 180 சீட்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த சூழ்நிலையில் தோக்குறீங்க. காலையிலேருந்தே பின்னடைவு, எங்கேயுமே முன்னேறல. ஆமாம் ஆமாம், காலைல போஸ்டல் ஓட்லேருந்தே பின்னடைவில் போகிறாரு. இதெல்லாம் வந்து அவர் உணரணும். அப்போ அவரை திட்டம் போட்டு ஏமாத்துறாங்க. ஒரு குரூப் டான்ஸில் கூட வந்து ஆட விட்டாங்களே, அப்போ அந்த மக்கள் எப்படி பார்த்துருப்பாங்க? 60 வயது பெண்கள் ஆடிட்டு விலகிடுவாங்க. அப்புறம் 40 வயது பேரிளம் பெண்கள் ஆடிட்டு விலகிடுவாங்க. அப்புறம் 20 வயது இளம் பெண்கள் ஆடுவாங்க. அது கை வச்சுட்டே ஒரு சிரிப்பார். அதை போட்டிருக்காங்க. அப்படி போட்டு அந்த ஃபோட்டோவை போட்டு தலைவரை நான் ஜெயிச்சிட்டேன் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு போட்டு அதே படத்தை போட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. அதனால் நம்பக்கூடாது. தலைவன் நம்பவே கூடாது. தன்னையே நம்பக்கூடாது. வெற்றியில் கழிக்கக்கூடாது. வெற்றியில் கழிப்பு பார்க்கக்கூடாது. வெற்றி அடைஞ்சிட்டோம், எங்கே எப்படி வெற்றி அடைஞ்சோம், எங்கே தோல்வி அடைஞ்சிருக்கோம், என்ன பண்ணலாம் அடுத்தது, வெற்றியை தக்க வைக்க என்ன பண்ணலாம், இதுதான் தலைவனுடைய வேலை. தன்னை கொண்டு போய் அடுத்தவன்ட்ட ஒப்படைக்கக்கூடாது. தலைவன் கலைஞ்சிட்டுலாம் அதை பார்க்கவே முடியாது. ஜெயலலிதா பார்க்கவே முடியாது. உங்களை ஒரு வழி பண்ணுவாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்டு போடலைன்னா ஒரு வழி பண்ணுவாங்க, போட்டு தப்பானாலும் ஒரு வழி பண்ணுவாங்க, போடாமல் விட்டு மறைச்சாலும் ஒரு வழி பண்ணுவாங்க. அதான் ஜெயலலிதா. கலைஞருக்கு உளவுத்துறை தேவையே இல்லை. பத்திரிகையாளர்கள், கட்சிக்காரர்கள், லோக்கலில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சண்முகன்ட்ட ஃபோனை போட்டு தலைவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு தடவை நடந்துதான் தென்காசியில் ஒரு பிரச்சனை. தலைவர்கிட்ட பேசிட்டான் நேராக அந்த மாவட்ட செயலாளரோ இல்லை ஒன்றியமே யாரோ. இவர் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டார். மறுநாள் போய் இவர் கொடுக்குறாராம் தென்காசி. யோ புதுசாக தான் எடுத்துருவாயா. இப்படி தான் இருக்கணும் தலைவர். எது சொன்னாலும் செய்வேன். நேற்று குழந்தைய தள்ளி விட்டு போகிறேன், இன்றைக்கி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க தலைவரை கொடுப்பாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் வச்சுக்கணும். நீங்கள் என்ன நாடகம் நடிக்கிறா, நீங்கள் சினிமா நடிக்கிறா, இந்த சீனில் இப்படி நடிக்கணுன்றதுக்கு தலைவருங்க அடிச்சு தோர்த்திருக்கணும் அவங்களெல்லாம். இவர் நீங்கள் அந்த ராம்பாக் போய் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு அந்த துண்டை தூக்கி விஜய் மாதிரி தோல் அப்படி போட்டுக்கிட்டது. விஜய்க்கு வந்து 2 பேர் உழுந்தானே, அதை கூட செட் பண்ணானுங்க. இந்த ஹிந்தி படத்தை தமிழில் டப் பண்ணும்போது சீன் பை சீன் செட் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இப்படிப்பட்ட முட்டாள் டீமை வச்சிருக்குமேனு கொஞ்சம் கூட அவர் யோசிக்கல பாருங்க. அதே மாதிரி 2 பேர் உழுவான். அதில் ஒருத்தன் பூவை வேற கொண்டு வந்து கொடுத்துட்டான். சீன்லேயே இல்லை அது. இவர் வேற வாங்கிட்டு இது என்ன சீன்லேயே இல்லையான்னு சொல்லிட்டு சை அப்படின்னு தூக்கி போட்டு நடந்து போவார். இது எல்லாம் கேலிக்குறிதான் மாறிச்சா இல்லையா? அவர்கிட்ட கண்ணாடியை தூக்கி போடுறான். அந்த வெள்ளி சேர் வந்து ஒரு பெரிய நீங்க அதுதாங்க சொல்றேன். ஜனங்க என்ன மனநிலை இருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த இடத்துல கொண்டாட்ட மனநிலை நீங்க இருக்கக்கூடாது. ஒருத்தன் அப்படி தூக்கி போடுவான் விஜய்கிட்ட. விஜய் ஏதோ பிடிச்சிடுவாரு, கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டு அந்த இது கண்ணாடியை போட்டு அப்படின்னுவார். அது இயல்பாக நடந்தது. விஜய் அதை விட்டுருந்தா கூட மறுபடியும் எடுத்து போட்டுருந்தாரா இல்லை விட்டுட்டு கம்மிருந்தாருனா கூட அது ஒருத்தன் போட்டான், அவ்வளோதான். அவங்க அதுக்கு முன்னாடி கேமரா ரெடியாக வச்சுட்டு போட்டான். அதே மாதிரி சீனை ரெடி பண்ணாங்க. நியாயம். ஜனங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. இதெல்லாம் பண்ணால் ஓட்டு தலைவர்னா என்னங்க? அப்போ உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸே இப்படி பண்ணால் ஓட்டு, இப்படி சைக்கிள் ஓட்டினா ஓட்டு, டீ கடையில் போய் டீ குடிச்சா ஓட்டுனா என்னங்க? நீங்கள் இதே மனநிலையில் இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஏமாத்துறீங்க தானே. உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை கூட இருந்தவங்களும் சேர்த்து ஏமாற்றிட்டாங்க. இனிமேலாவது நீங்கள் தந்தையார் பாணியை கையில் எடுங்க, யாரையும் நம்பாதீங்க. நேற்று இன்றைக்கெலாம் அவர் அந்த இதுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அறிவாலயம் வந்துட்டு போனால் இன்றைக்கி அறிவாலயம் போயிட்டு கூட சிறகெல்லாம் பார்த்துருக்காரு. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அவர் பார்க்காத தோல்வியா? மொதல் தேர்தலே தோக்குறாருங்க. 84,000 கே கிருஷ்ணசாமியில் தோக்குறாரு. அதே 89 அடிக்கிறாரு. தோற்ற பிறகு என்ன பண்ணார்?
அடித்த பிறகு என்ன பண்ணார், அதெல்லாம் இருக்குது. சுற்றி நீங்கள் இப்போ சொல்கிறேன், விஜய்க்கும் சரி நம்ம சொல்வது திடீர்னு இப்போ கூட்டம் வந்து சேர்ந்துரும். தலைகால் ம். புரியாது. இப்படி திரும்பினா ஓஹோன்னுவான், அப்படி திரும்பினா ஆஹான்னுவான். எல்லாமே நல்லதாவே காமிப்பான். நம்பிட்டா முடிஞ்சிருச்சு.